அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் சந்திர அதியோகம், தர்ம கர்மாதிபதி யோகம் போன்றவை முக்கிய யோகங்களாக சொல்லப்படுகிறது. அதிலும் முதன்மையான யோகம் என்பது சந்திர அதியோகம். அதாவது வளர்பிறை சந்திரனுக்கு 6, 7, 8 சுபர்கள் இருக்கும்போது அந்த சுபர்கள் எந்த ஆதிபத்திய கிரகமாக இருந்தாலும் அந்த ஆதிபத்தியத்தின் வழியாக நல்ல பலன்களை சேர்வார்கள். நிறுவனம் 8 12ஆம் அதிபதிகளாக இருந்தால் கூட அவர்கள் தங்களுடைய சுப விஷயங்களை, அந்த ஆதிபத்தி 8 12ஆம் இடங்களின் சுப விஷயங்களை செய்வார்கள். அதே போல் தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது எல்லா நிலைகளிலும் எல்லா இலக்கணங்களுக்கும் பலன் தராது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதாவது மேச லக்னத்துக்கோ ரிஷப லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு பெரும்பாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் பெருசாக செயல்படாது. இங்கே அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்பட வேண்டும் என்றால் அந்த யோக கிரகங்கள் தங்களுக்குள் நண்பர்களாகவும் லக்கணத்திற்கு நண்பர்களாகவும் இருக்க வேண்டும். மேலும் அந்த யோகம் பங்கமின்றி இருக்க வேண்டும். 6, 8, 12 மறையாமல் பங்கமின்றி சுபத்தொடர்புடன் இருக்கும் நிலையில் தர்ம கர்மாதி யோகம் மிகச்சிறப்பாக செயல்படும். அதாவது ஜாதகத்தை ஒரு நிலைக்கு தான் சார்ந்த துறையில் ஜாதகத்தை ஒரு முன்னிலைக்கு எடுத்து செல்லும். இந்த அமைப்பில் சந்திர அதியோகமும் தர்ம கர்மாதிபதி யோகமும் ஒருங்கே இணையப்பட்ட ஒரு ஜாதகத்தை இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 21/1/1997 9:15 AM அளவில் பிறந்திருக்கார். கும்ப லக்கணம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் சனி கேது, 5ஆம் வீட்டில் சந்திரன், 8ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு, 11ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், 12ஆம் வீட்டில் சூரியன் குரு. இங்கே லக்னாதிபதி கும்ப லக்கணத்தில் பிறந்து லக்னாதிபதி லக்னத்தோடு சம்பந்தப்படாமல் மறைமுகமாக பரிவர்த்தனை அடைவது நல்ல அமைப்பு. இங்கே லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை அடைகிறார்கள். அதே போல் சனியும் லக்னாதிபதியுமாகி பரிவர்த்தனை அடைகிறார். இந்த அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு தான். மேலும் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தோடு செவ்வாய் சனி ராகு ஒட்டுமொத்த தாக்குதல் நடத்துவது சற்று இந்த ஜாதகத்தில் அது மட்டும்தான் சற்று பலவீனமான விஷயமே தவிர மற்ற அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரனுக்கு 7ஆம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். 8ஆம் வீட்டில் குருவும் சூரியனும் இருக்கிறார்கள். இங்கே குரு நீசமாகி விட்டார் என்ற பலனெல்லாம் விடுபடாது. குருவனுடைய அஸ்தங்க பலனும் அங்கே வேலை செய்யாது. சூரியனுடைய அட்டமாதிபத்திய பலன்கள், அதாவது 8ஆம் அதிபதியினுடைய கெடு பலன்கள் அங்கே நடக்காது. சூரியன் தனது தசாபுத்திகளில் தன்னுடைய 8ஆம் வீட்டின் சுப விஷயங்களை இந்த ஜாதகருக்கு தருவார். இதுதான் இந்த சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு. சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த ஆதிபத்திய கிரகங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சுப விஷயங்கள், அந்த ஆதிபத்தியத்தின் சுப காரக ஆதிபத்திய விஷயங்களை தங்களது தசை புத்தியும் செய்வார்கள். இது போலத்தான் இந்த ஜாதகருக்கு இப்போ குரு தசைலாம் இருக்குது. குரு நீசமாகி 12 மறைஞ்சு சூரியனோட அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படிங்கிற பலனெல்லாம் இங்கே எடுப்படாது. ஜாதகருக்கு முதலில் நடந்த ராகு திசை வேண்டுமானாலும் சற்று பின்னடைவாக இருக்கலாம். கன்னியா ராகுவாக இருந்தாலும் அவர் அங்கே குருவின் தொடர்பையும் சனியின் தொடர்பையும் ஒட்டுமொத்தமாக பெற்றாலும் அங்கே செவ்வாயோட நினைவது சற்று சாதகமற்ற பலன்களை இந்த ராகு திசை இந்த ஜாதகருக்கு தந்திருக்கும். தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது குரு திசை. சந்திர அதியோகத்தில் இருந்த குரு திசை இங்கே கும்பலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் 12 மறைந்தாலும் அவர் நீசனுடன் இணைந்தாலும் சந்திர அதியோக நிலையில் இருப்பதால் 7ஆம் இடத்தின் சுப விஷயங்கள் கண்டிப்பாக நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை துணை போன்ற விஷயங்கள் நடக்கும். இது அதே போல் 7ஆம் வீட்டில் புதனும் சுக்கிரனும் இருப்பது ஒரு உன்னத நிலை. ஜாதகரை மிகுந்த புத்திசாலியாக இருப்பார். சந்திர கேந்திரத்தில் புதன் இருப்பவர்கள் எல்லாமே மிகவும் அறிவாற்றல் நிர்மையாக இருப்பார்கள். மேலும் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் புதனும் கும்பலக்கணத்துக்கு புதன் 8ஆம் அதிபதியாகவே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் 11ஆம் வீட்டில் இருப்பது அட்டமாதிபதி என்கின்ற நிலை தாண்டி நேரம் அவர் 5ஆம் வீட்டோடு தொடர்புள்ள. மேலும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். இந்த சந்திர அதியோகத்தில் இருக்கும் கிரகங்கள் மிக நல்ல பலன்களை தரும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். குறிப்பாக அடுத்து வரக்கூடிய சனி திசை, புதன் கேது சுக்கிர திசைகள் இந்த சந்திர அதியோகம் மிக பிரமாதமாக வேலை செய்யும். ஜாதகருடைய அநீத காலம் மிகவும் யோகமானதாகவே இருக்கும். இத்தனைக்கும் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும், யோகத்தை அனுபவிக்கும். அதே போல் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா யோகத்தை அனுபவிக்கும் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கேதுவுடன் இணைந்து பரிவர்த்தனையும் அடைந்து, கேதுவுடன் ஒரே டிகிரியில் இணைந்து பரிவர்த்தனையும் அடைந்திருக்கிறார். செவ்வாயின் பார்வை சற்று நெருடலான விஷயமாக இருந்தாலும் லக்னாதிபதி அங்கே கிடவில்லை. மேலும் இங்கே செவ்வாயும் இணைந்திருக்கும் பட்சம் சுக்கிரனுடன் செவ்வாய் இணைந்திருந்தால் அங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் தர்ம கர்மாதிபதிகள் ஒரு லக்கணத்திற்கு நண்பர்களாக இருக்கும் பட்சத்தில் தான்
அந்த யோகத்தை முழுமையாக செயல்படுவார்கள். இதுவே மகர லக்னமாக இருந்து இந்த சந்திர கேந்திரத்தில் புதனும் சுக்கிரனும் இருந்திருந்தால் இந்த சந்திர அதியோகம், இந்த தர்மகர்மாதிபதி யோகம் பூரணமாக செயல்பட்டிருக்கு. இங்கே தர்மகர்மாதிபதி யோகம் இல்லை. செவ்வாய் சுக்கிரனுடன் இருந்தாலும் பெரிய யோகத்தை சுபர் தொடர்பு இல்லாமல் தர்மகர்மாதிபதிகள் யோகத்தை செய்ய மாட்டார்கள். மேலும் அடுத்தடுத்து செவ்வாய் சுக்கிரனுடைய திசைகள் வராது. தர்மகர்மாதிபதி யோகம் முழுமையாக வேலை செய்ய வேண்டும் என்றால் தர்மகர்மாதிபதிகள் தங்களுக்குள் நண்பர்களாக இருந்து லக்னாதிபதியும் வலுப்பெற்று அடுத்தடுத்து அவர்கள் தசை வரும்போது தான் இந்த தர்மகர்மாதிபதி யோகத்தினுடைய யோகம் செயல்படும். இதே ஜாதகர் மகர லக்னத்தில் பிறந்திருந்தார் என்றால் புதன் சுக்கிரன் திசைகள் தர்மகர்மாதிபதிகள் திசை அடுத்தடுத்து இடையில் கேது மட்டும் 7 வருடங்கள் வரும். தர்மகர்மாதிபதிகள் திசைகள் மிகுந்த யோக பலன்களை தரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. கும்ப லக்னமாக இருந்ததால் இங்கே தர்மகர்மாதிபதி யோகம் இல்லை. அதே சமயத்தில் சந்திர அதியோகம் இருக்கிறது. அதாவது தர்மகர்மாதிபதி யோகத்திற்கு விட உன்னத நிலையான கிரகம். தர்மகர்மாதிபதி கூட தங்களுக்குள் நண்பர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த யோகத்தை தருவார்கள். ஆனால் சந்திர அதியோகம் அப்படி இல்லை. தங்களுக்குள் பகைவராக இருந்தாலும், பகை வீட்டில் இருந்தாலும், பகைத்தன்மை அடைந்திருந்தாலும், மறைவு ஸ்தானங்களிலே இருந்திருந்தாலும் அந்த சந்திர அதியோகம் பூரணமாக வேலை செய்யும். இந்த புதனும் சுக்கிரனும் இந்த ஜாதகத்தில் சந்திர அதியோகத்தில் மிக பிரமாதமாக அமைந்திருக்கிறார்கள். மேலும் அதாவது பரிவர்த்தனை நீசகிரகம் பரிவர்த்தனை ஏற்றாலே நீசபங்கம் ஆகிவிடும். பரிவர்த்தனையான குருவின் வீட்டில் அமர்ந்து பலபடி சந்திரனின் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிற சந்திரனின் பார்வையில் இந்த புதனும் சுக்கிரனும் இருப்பதால் இந்த சந்திர அதியோகத்தில் குருவை விடவே புதனும் சுக்கிரனும் ஆதிபத்திய ரீதியாக நல்ல கிரகங்கள் என்பதால் இந்த சந்திர அதியோகம் இந்த ஜாதகருக்கு பூரணமாக செயல்படும். இங்கே லக்னாதிபதி வலுப்பெறுவதும் சந்திர அதியோகம் இருப்பதும் இந்த ஜாதகருக்கு ஒரு உன்னத அமைப்பு. குருவும் கூட சந்திர அதியோகத்தில் இருந்தால் திசை நடத்தி கொண்டிருக்கிறார். குரு திசை ஒன்றும் அப்படி ஒன்றும் இந்த ஜாதகருக்கு பெரிய கெட்டல் பலன்களை தராது. ஆனால் திருமணம் சற்று தாமதத்துக்கு உண்டான விஷயம் என்னவென்றால் இங்கே சனி, ராகு, செவ்வாய் 3ம் 2ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வது குடும்பத்தை அமைவதை தாமதப்படுத்தும். அதே சமயம் 2ஆம் அதிபதியான குரு பகவான் சனியுடன் பரிவர்த்தனை அடைவதால் நல்ல மன வாழ்க்கை அமையும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. அதே போல் 7ஆம் அதிபதி சூரியன் 12ஆம் இடத்தில் மறந்து நீசகுருவுடன் இணைந்தாலும் அவர் சந்திர அதியோகத்தில் இருப்பது நல்ல உன்னத மன வாழ்க்கை என்பதையும் காட்டுகிறது. மேலும் சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற புதன் சுக்கிரன் திசைகள் ஜாதகத்துக்கு அந்திம காலத்தில் தான் வரும். இந்த சரியான பருவ வயதில் புதன் சுக்கிரன் திசைகள் வந்திருந்தால் ஜாதகருடைய உயர்நிலை சற்று இப்போ இருக்கின்ற நிலையை விட சற்று மேம்பட்டதாகவே இருந்திருக்கும். எனவே தர்மகர்மாதிபதி யோகம் என்பது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு நட்பு கிரகங்களால் மட்டுமே ஏற்படும். மேலும் அந்த தர்மகர்மாதிபதி 9, 10 கூடியவர்கள் இருவரும் தங்களுக்குள் நண்பர்களாக இருக்க வேண்டும். இது மகர லக்னத்திற்கு மிக உன்னதமான தர்மகர்மாதிபதி யோகமாக அமையும். புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கும் நிலையில் இதுவே கும்ப லக்னமாக ஆனதால் செவ்வாயுடன் சுக்கிரன் இணைந்திருந்தாலும் 9, 10 கூடியவர்களாக செவ்வாயும் சுக்கிரன் இணைந்திருந்தாலும் தர்மகர்மாதிபதி யோகம் அவ்வளவாக வேலை செய்யாது. ஏனென்றால் செவ்வாயும் சுக்கிரனும் அவ்வளவு நண்பர்கள் அல்ல. செவ்வாய் லக்னத்துக்கு யோக கிரகமும் அல்ல. இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு சந்திர அதியோகம் மிக முதன்மையாக வேலை செய்து இந்த குரு திசை நன்றாகவே சென்று கொண்டிருக்கும். அடுத்து வரும் சனி திசையோடு நன்றாக இருக்கும். புதன் சுக்கிர திசையில் அந்திம காலத்தில் வருவதால் இந்த ஜாதகருக்கு சந்திர அதியோகம் பூரணமாக வேலை செய்யும். இங்கே நீசம், மறைவு ஸ்தானம் எல்லாமே சந்திர அதியோகத்தில் அடிபட்டு போகும் என்பதுதான் இந்த சந்திர அதியோகத்தினுடைய சிறப்பு அம்சங்கள். மேலும் சந்திர அதியோகத்தில் இருக்கின்ற கிரகங்கள் லக்னாதிபதிக்கு பகை கிரகங்களாகவே இருந்தாலும் பூரண நன்மைகளை தங்களது தசா புத்திகளில் தங்களது ஆதிபத்திய காரகத்தின் வழியாக எடுத்து செய்யும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.